Hi students, in the video நாம semester 11th standard physics public exam 2025 கான 3-day study plan தான் நாம பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 டேஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 6, 9 and 10 இந்த 7 லெசன்ஸுமே நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. பட் இந்த 7 லெசன்ஸுமே எங்களுக்குலாம் ஃபுல்லாக தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 5 லெசன், அதாவது இந்த ஸ்லைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4 அண்ட் லெசன் 6 இந்த 5 லெசன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா 1 மார்க்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி ஃபுல்லாக படிச்சிருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அது 5ஐயும் முடிச்சுட்டு அடுத்து 9 and 10ஐயும் படிச்சிருங்க, அது ரொம்பவே நல்லது. மேம் நாங்கள் எல்லா லெசன்ஸையுமே படிச்சிருக்கோம் அப்படின்னா வெரி வெரி குட். ஓகே, ஸோ நம்ம எல்லா போர்ஷன்ஸையும் எப்படி இந்த 3 டேஸை கவர் பண்ணலாங்கிறத நாம் பார்ப்போம். ஸோ டே 1, அதாவது 14 March 2025 ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா மார்னிங் 7 o'clock நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது லெசன் 1, லெசன் 2 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் எல்லா கொஷின் ஆன்சர்ஸ் மீன்ஸ் எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடணும். ஸோ அதுதான் மார்னிங்கான ஸ்டடி பிளான். அண்ட் ½ hour பிரேக் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் 1:30 5 o'clock வரைக்கும் நீங்கள் லெசன் 3 கம்ப்ளீட்டாக ஆல் 1 மார்க்ஸ் அண்ட் ஆல் கொஷின் மார்க்ஸ் நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. 1 hour தேவையில்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் பிரேக் வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஈவினிங் 6 11 வரைக்கும் நீங்கள் லெசன் 4 இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸும் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் நீங்கள் படிச்சிடுறீங்க. ஸோ ஷெடியூல் போட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற டைமிங் தான் இதெல்லாம். நீங்கள் உங்கள் ஓன் டைமிங்கில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த டேயில் நான் சொல்லியிருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் படிச்சிட்டாலும் ஓகே. அண்ட் இன்னொரு பாயிண்ட், படிக்கும்போதே நல்லா படிச்சிருங்க, அப்புறமே ரிவைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு ஃபோக்கஸ்ட் இல்லாமல் படிக்காதீங்க. பிகாஸ் ரிவைஸ் பண்ண டைம் இருக்கலாம், டைம் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ படிக்கும்போதே நல்லா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி சூப்பராக நீங்கள் படிச்சிருங்க. ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் ஓகே பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணாட்டியும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதுவீங்க. ஸோ அதனால தான் இதையும் நான் சொல்லிக்க நினச்சேன். ஸோ 11 o'clock வரைக்கும் நீங்கள் ஒரு 4 லெசனை நீங்கள் முடிச்சிடுறீங்க, சூப்பராக கவர் பண்ணிடலாம். அண்ட் அப்புறம் ஒரு ½ hour பிரேக் எடுத்துகிட்டு நைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த 11:30 எவ்வளோ நேரம் படிப்பீங்களோ அது வரைக்கும் அன்றைக்கி அந்த டே 1 நீங்கள் படிக்காமல் வச்சுருந்த ஏதாவது ஒரு கொஷின்ஸோ இல்லை ஒரு சில கொஷின் திரும்ப நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிற கொஷின்ஸ் ஆன்சர்ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் டே 1 பிளான். அடுத்து டே 2, 15 March 2025. ஸோ லெசன் 6 அண்ட் லெசன் 9 பாதி லெசனை நீங்கள் மார்னிங் படிக்கிறீங்க. ஸோ இந்த போர்ஷனில் ஆல் 1 மார்க்ஸ் அண்ட் ஆல் கொஷின் ஆன்சர்ஸை நீங்கள் படிச்சிடுறீங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் 1:30 to 5 நீங்கள் லெசன் 9 இருக்கக்கூடிய மீதி ஹாஃப் போர்ஷன்ஸையும் லெசன் 10 ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் நீங்கள் படிக்கிறீங்க. இதுதான் ஆஃப்டர்நூனுக்கான பிளான். அண்ட் ஈவினிங் லெசன் 10 ஒரு பாதி இருக்கும், அதை ஃபுல்லாக படிக்கிறீங்க. லெசன் 5 ஃபுல்லாக படிக்கிறீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் நீங்கள் படிச்சிடுறீங்க. இது டே 2 பிளான். அண்ட் அகெயின் நைட் 11:30 நீங்கள் நைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ரிமைனிங் போர்ஷன் அன்றைக்கி டே 2 எதுவும் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் அந்த நேரத்தில் படிச்சுக்கலாம். அடுத்து டே 3 ஸ்டடி பிளான் 16 March 2025. ஸோ அன்றைக்கி நீங்கள் மார்னிங் 7 to 1 என்ன படிக்கிறீங்கன்னா லெசன் 7 அண்ட் லெசன் 8 இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ். ½ hour பிரேக் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் 1:30 5 வரைக்கும் லெசன் 11 அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் அண்ட் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் நீங்கள் படிச்சிடுறீங்க. அண்ட் 1 hour பிரேக் அப்புறம் ஈவினிங் நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ப்ராப்ளம்ஸும் பாருங்கள். அதாவது சென்டம் எய்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மேம் நாங்கள் சென்டம்லாம் எய்ம் பண்ணல, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்போம்னா நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் அந்த டே 3 ஸ்டடி பிளான் ஈவினிங் 6 o'clock பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அகெயின் 1 மார்க்ஸை 1 டைம் எல்லா லெசன்ஸ்க்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் பெண்டிங் கொஷின் ஆன்சர்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த டயத்தில் பார்க்கலாம். ஸோ பெண்டிங் கொஷின் ஆன்சர்ஸ் எதுவும் இல்லைனா ஓகே, கோ ஹெட். அண்ட் 1 மார்க்ஸை கட்டாயம் எல்லோரும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அண்ட் ஃபுல் லெசன்ஸ்க்குமே ஆல் லெசன்ஸ்க்குமே ப்ராப்ளம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். இல்லை நாங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் மேம் பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை இந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை மேம் நாங்கள் ப்ராப்ளமே பார்க்க மாட்டோமே, எங்களுக்கு 5 மார்க்ஸ் வேணாம், பரவாயில்ல, நாங்கள் கொஷின் ஆன்சர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா இந்த 6 to 7 நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸே நீங்கள் படிக்கலாம். எதுவும் பெண்டிங் லெசன்ஸ் இருந்தாலோ இல்லை எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்காமல் வச்சுருந்தீங்கனாலோ அதை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானில் ஆல் லெசன்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபுல் புக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் புக்கும் படிக்க மாட்டோம் மேம், நான் ஒரு 7 லெசன்ஸ் தான் படிப்போம் அப்படின்னா அந்த 7 லெசன்ஸை நான் எங்கெங்கே சொல்லியிருக்கேனோ அந்த ஆர்டர்லேயே நீங்கள் அந்த 7
லெசன்ஸையும் கவர் பண்ணிடுங்க. 5 தான் மேம் படிப்போம்னா நீங்கள் படிக்கக்கூடிய இந்த 5 லெசன்ஸ் எதுவோ அதெல்லாம் நான் என்னென்ன டைம் ஸ்லாட்ஸில் நான் சொல்லியிருக்கேனோ அந்தந்த டைம் ஸ்லாட்டில் அந்த 5 லெசன்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாருக்குமே சூட்டபிளான ஸ்டடி பிளான் தான். ஸோ ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. ஸோ டே 3 நம்ம ஈவினிங்கே எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணிடுறோம். அண்ட் ஆஃப்டர் தட் நைட் நீங்கள் எதுவும் ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருந்தாலோ ஏதாவது உங்களுக்கு ரீகால் பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் தோணுனாலோ நீங்கள் அதை அந்த நேரம் பார்க்கலாம். அண்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்களோ அப்போலேருந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் எதுவும் ரிவைஸ் பண்ணணும் இல்லை எதுவும் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபிசிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் லெஷராக இருக்கலாம். பட் இப்போ ஃபோக்கஸ்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்கும் உங்களுடைய எக்ஸாம்ஸ் ஈஸியாக வரும். நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.